ஹலோ, குட் மார்னிங் வர்ஸ். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி ப்ரீ ஓப்பன் பற்றி பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி வந்து 25,030 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து 25,000க்கு மேலே வந்து நிற்க முடியுதான்னு பார்க்கணும் நிஃப்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கால் வந்து பார்த்திங்கன்னா 25,000 காலே பார்க்கலாம். 25,000 கால் வந்து 113க்கு மேலே இருக்கணும். அது இப்போ 73ல் இருக்குது. 113க்கு மேலே இருந்தால் தான் அதால் வந்து மார்க்கெட் வந்து அதாவது அந்த கால் வந்து ஸ்டாப்லெஸ் எடுத்து, அதாவது சப்போர்ட் எடுத்து மேலே போகும். அதே போல் இந்த 20,050ன்ற கால் வந்து 70 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் பண்ணணும், இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே போயிடும். அதே போல் 25,100ன்ற கால் வந்து 35 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இந்த செட்டப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும். இல்லைனா மார்க்கெட் வந்து 25,000க்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸ் மட்டும் நல்லா வாட்ச் அவுட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போடுங்க. இது எந்தவித பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ட்ரேடான ஒரு ஓன் ரிஸ்க் முடிவெடுப்பு. உங்கள் சொந்த முடிவில் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கவும். அதே போல் 25,000 புட்டும் ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கிங்க. 25,100 அப்படின்ற புட்டு வந்து 154 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. அது வந்து 150 ரூபாய்க்கு கீழே போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி 25,050ன்ற புட்டு வந்து 113 ரூபாய்க்கு கீழே போகணும். இது ரெண்டு புட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். சேம் டைம் காலையும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த சைடு சப்போர்ட் எடுக்குதோ அந்த சைடு வந்து நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் எடுங்க. ஒருவேளை இந்த ரெண்டு லெவலுமே டச் பண்ணாமல் இதுக்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சைட் வைஸில் போயிடும். உங்களுக்கு ப்ராஃபிட் அந்தளவுக்கு கிடைக்காதுன்றதை நல்லா ஒத்து கவனித்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் முக்கியம். அதிக லாட்டம் போடுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எக்ஸ்பைரின்றதால அவுட் த மணிக்கு எந்த வேல்யூம் இருக்காது. மீண்டும் இன்னும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.